கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆசீர்வாதமான மகன் யோசேப்பு என்ற தலைப்பில் இந்த நாள் செய்தியை சிந்திக்க நான் வாஞ்சிக்கிறேன். உபாகமம் 33வது அதிகாரம் 13வது வசனம் யோசேப்பை குறித்து, கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்திலுள்ள நீரூற்றுகளினாலும் கர்த்தர் யோசேப்பையும் யோசேப்பு தங்கியிருக்கின்ற இடங்களையும் ஆசீர்வதிக்க அவர் முன் குறித்தது போல, குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் சில வேளை மனிதர்களால் நெருக்கப்படலாம், சொந்த சகோதரர்களால் உதறி வீசப்படலாம். யோசேப்பை தன்னோடு பிறந்த அன்பு சகோதரர்கள் குழியில் வீசினார்கள். அவன் ஆசீர்வாதமாய் சொன்ன சொப்பனங்களை அவர்கள் வெறுத்தார்கள். அருமையானவர்களே, ஆனால் கர்த்தர் கைவிட்டாரா? இல்லை. எந்த இடத்தில் அவன் விற்கப்பட்டு அவன் வாங்கப்பட்டானோ அந்த இடத்தை வைத்து அவன் ஆசீர்வதித்தார், அதிகாரியாக மாற்றினார். நெருக்கத்தில் வளர்கின்ற பிள்ளைகளாக இன்று காணப்படுகிறீர்களா? யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் நெருக்கப்படும் காலங்களில் அவருடைய கரங்களில் அடங்கியிருக்கும் பிள்ளைகளாக நாம் மாறிவிடுவோம். கர்த்தர் தாமே உங்களை சந்தித்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.